இந்த வடக்கு நண்பர் இப்ப நம்மளுக்கு ஒரு அற்புதமான மேஜிக்க காட்ட போறாரு. भाई ये कैसे पानी ये में देखिए। क्या? ओ भाई गंगा में की शक्ति है ये। कमाल है यार। ये सब ऊपर वाले का चमत्कार है, भोलेनाथ शंकर का चमत्कार है, गंगा में की चमत्कार है सब। जबरदस्त ये कोई साधु संत भी नहीं करके दिखा पाएगा, वो हम काम करके இது दिखाएंगे। கங்கை நதியோட தண்ணி பாத்தீங்களா, கீழே கொட்டவே இல்ல. இதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க. இந்த தண்ணி ஒரு சல்லடைக்கு மேல இருக்கு, ஆனா அந்த தண்ணி கீழே ஒழுகவே இல்ல. நம்மள என்ன பாருங்க, இப்ப நான் ஊத்துறேன் அது தண்ணி தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் மூஞ்சில அவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்படியே ஏதோ பெரிய அதிசயத்தை அந்த கங்கை நதியில இருந்து கண்டுபிடிச்ச மாதிரி. அதுக்கு வேற ஒரு காரணமும் இல்ல, சுத்தமா படிப்பறிவு இல்லாத. அதோட செட்டு மூட நம்பிக்கையில முங்கி போனது. ஒண்ணுமில்ல, முழுசா காலேஜ் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 11ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தா கூட ஒரு கப்ல முழுசா தண்ணியோட ஒரு சல்லடையில தலைகீழா பிளேஸ் பண்ணும் போதும் அந்த தண்ணிய கீழே கொட்டல அப்படின்றதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லி கொடுத்திருப்பாங்க, பிசிக்ஸ்ல சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒரு டம்ளர்ல ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா அதுல இன்னர் சைடுல உள்ள வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி பிஹேவ் ஆகும், சர்ஃபேஸ்ல உள்ள வாட்டர் மாலிகூல் எப்படி பிஹேவ் ஆகும், இன்னர் வாட்டர் மாலிகூல்ஸ் உள்ள கொஹெசிவ் ஃபோர்ஸ் சர்ஃபேஸ்க்கு இருக்கா, இது எல்லாத்தையும் தெளிவா சொல்லிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சேவிங் பண்ற பிளேட் செங்குத்தா உள்ள போட்டீங்கன்னா உள்ள ஓடி போயிரும் தண்ணி. படுக்கிற வசமா போட்டா அது மிதந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சில பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி மேல நடந்து போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு பிசிக்ஸ்ல சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு முக்கியமா இந்த சிலபஸ் சிபிஎஸ்இல இருக்கு, என்சிஆர்டில இருக்கு, ஆர்பிஎஸ்சில இருக்கு. கூட தெரியாம ஒருத்தன் மலுமட்டி தற்கூரி மாதிரி நதியோட சக்தின்றேன், அதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறேன். அந்த வீடியோல பல பேர் வந்து ஜெய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. படிடா ஒழுங்கா படிடா.